உலகத்தில் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவர்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஏன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? எல்லாருமா இங்கே வந்தாங்க? எல்லோருமா இங்கே வராங்க? இல்லை. ஏன் உங்களுக்கு மட்டும் ஏதாவது தேடி போகணுன்னு போகிறீங்க? தேடி போகிறதுனால உங்களுக்கு என்ன பயன்? ஒரு காய்கறி கடையை தேடி போனீங்கன்னா கொஞ்சம் காய் வாங்கலாம், ஏதாவது சாப்பிட்லாம். ஒரு பழக்கடையை தேடி போனீங்கன்னா ஏதாவது 2 கிலோ பழம் வாங்கலாம், சாப்பிட்லாம், நல்லா இருக்கலாம். இங்கே தேடி வந்தால் என்ன வாங்கலாம்? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா, சுகமாக இல்லையா எனக்கு தெரியாது. நான் ஒரு கடைக்காரன், அவ்வளோதான். அவரைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு தான் தெரியும் அவரைக்காய் எப்படி இருந்ததுன்னு. நாளைக்கு வந்து சொல்லுவீங்க, ஏங்க நேற்று விற்ற அவரைக்காய் சரி கிடையாதுங்க, நேற்று நீங்கள் விற்றுருந்த அவரைக்காய் சரி கிடையாது, அந்த அவரைக்காயெல்லாம் நீங்கள் வியாபாரம் பண்ணாதீங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, எல்லோருமே சேர்ந்து சொல்லுவீங்க. அது சமையல் வீட்டில் சொல்லுவாங்க பரிமாறின பிறகு, இன்றைக்கி சைவ புலவு போட்டாங்களோ அருமைன்னு ஒருத்தர். 2 பேர் சொல்ல, அட நீ வேறப்பா, சுத்தமாக கெடுத்துட்டார், இந்த புலவே சரியில்லைன்னு ஒருத்தர். இப்போ இவங்க எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி யார் பண்ணுறது முடியுமா? யாரையுமே திருப்தி செய்ய முடியாதப்பா. ஒரு ஆடு மாடெல்லாம் கூட திருப்தி பண்ணிடலாம். இந்த மனிதர்களை திருப்தி செய்வதற்கு ஒருவரும் வரவில்லை. எந்த மகானாலும் முடியாத ஒன்று எது? திருப்தி இன்பத்தை உண்டாக்க முடியாது. வள்ளலாரே சொல்லிட்டாரு, பசித்தவனுக்கு சோறு கொடுக்கும்போது தான் திருப்தி இன்பத்தை அவன் பெற முடியும். பசியில் அவனை கூட்டு கொடுத்தீங்கன்னா இது சரியில்லை இது சரியில்லைன்னு அப்படி அப்படியே கையாளமிட்டு போயிட்டே இருப்பார், இல்லைங்களா? பசியோடு இருக்கிற வெறும் சோறு கொடு, ஆஹா அற்புதம்னுவான், இல்லையா? ஆக ஆளுக்கு ஆள் மனநிலை மாறுகிறது. யாரையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது.